முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று மகாலய அமாவாசையில் நீ விரும்பும் நபர் நீ மட்டும் போதும், நீ மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று உன்னிடம் இந்த நல்ல செய்தியை கூற போகின்றார் பிள்ளையே. இன்று உனக்கு ஒரு நிச்சயம் ஒரு நன்மை உன்னுடைய உயிரான துணையால் நடக்க போகின்றது. என்னப்பா சொல்கின்றீர்கள், எனக்கு என்ன நன்மை நடக்க போகின்றது என்று நீ கேட்கின்றாய். எனக்கு எப்பொழுதும் தீங்கும் கெடுதலும் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. பின்பு என்ன புதியதாக நன்மை நடந்து உள்ளது என்று தானே கேட்கின்றாய். உன்னுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலை நான் கூறுகின்றேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வேண்டுமானாலும் பட்டிருக்கலாம். ஆனால் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்கு மட்டுமே இருக்கலாம். எல்லாமே என்னுடைய அனுமதியால் மட்டுமே நடந்தது. சாகலாம் என்று கடலில் வீழ்ந்தவன் கை நிறைய முத்துக்களுடன் திரும்புவது உண்டு. முத்து எடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் மட்டுமே உன்னுடையது, ஆக்கம் என்னுடையது பிள்ளையே. உனக்கு என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எப்பொழுது கஷ்டம் தர வேண்டும், எப்பொழுது சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு மட்டுமே தெரியும். அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாட்களாக நான் குறித்து வைத்தபடி நடந்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய சோதனை காலம் அனைத்து முடிந்து விட்டது பிள்ளையே. இனிமேல் சாதனை செய்யவே நீ பிறந்து உள்ளாய் என்பதை உணரப் போகின்றாய். பிரச்சனை கொடுக்க மட்டுமே நான் உன்னை படைக்கவில்லை. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் கொடுத்திருக்க மாட்டான். அது போலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறனை நிச்சயம் கொடுப்பான். உனக்கான நன்மையை நான் செய்து விட்டேன். இன்று அமாவாசையில் உன் துணை உன்னை தேடி வரப்போகின்றார். நீ மட்டும் போதும். நீ என்னுடன் இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை நான் ஜெயித்து விடுவேன். நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஆறுதல் கூறுவது போல இருக்கும். ஒரு தாயாகவும் எப்போதும் நீ இருப்பாய். அதனால் நீ மட்டும்